வணக்கம் தல. வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு வழியா வெளியே வந்துட்டீங்க. அந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. இதுக்கு மேலையும் ஓவரா பேசிக்கிருந்த வாட்ல எடுத்து மாட்டியா? இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும்போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த அன்பு தங்கச்சி. இல்ல, நாங்க இயக்க பின்னணியில இருந்து தான் வந்தோம். எங்க குடும்பமே திராவிட இயக்க குடும்பம் தான். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுத்ததுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்ப எல்லாருமே இயக்க பின்னணியில இருந்து வரும்போது நாங்க போய் ஒரு சினிமாக்காரன தலைமையா இருக்க முடியாது. ஏத்துக்கிட்டீங்களே, 15 வருஷமா சீமான தானே தலைவரை ஏத்துக்கிட்டு இருந்தீங்க. சீமான் கிட்ட நாங்க சினிமா தனத்தை பார்க்கல, ஒரு போராளித்துவத்தை பார்த்துதான் நாங்க இணைஞ்சோம். கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே, அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார். நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களை, முதல்வன் படம் போல காலையில் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள், நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுகிறேன். 30 வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா, ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நின்று அடிப்பேன். என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். ரெட் பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போடுவான். முரட்டாளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன் நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன். கடைசியில அவருக்கு அந்த முகமுடி களையப்பட்டு அவருக்கு சினிமா முகம் தான் இருக்குன்னு எங்களுக்கு 15 வருஷம் தான் கழிச்சுதான் தெரியுது. எவனா ஏமாந்தா அடிச்சிருவீங்களே. ஆப்பு ஐயா, ஆப் அடிக்க மாட்டாரு, புல்லுதான் அடிப்பாரு. உனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப திவ்யா இளவரசன் விடயம் வந்தது. தெரிவிக்கல. அதுக்கு அவங்க நம்ம அறிக்கை கொடுக்க சொன்னோம், அப்ப கொடுக்கல. அப்போ நான்லாம் சண்டை போட்டேன். அண்ணன் என்ன சொன்னாரு, என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு உன்னைய. இளவரசன் படிக்கிற வயசுல படிக்கிற வேண்டியதானே, ஏன் காதலிக்கிறாரு? சரி, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அவன் படிச்சு அவனுக்கு போலீஸ் வேலை வர இருந்தது. உன்னை எல்லாம் அமல கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேண்டும்டா. அந்த நேரம் பார்த்து இந்த பாசிமணி வீசிக்கிற மாயாண்டி குடும்பம் சார் நாங்கெல்லாம் வந்தாலும் சார் என் பொண்டாட்டி படியில ஏறிட்டு கேவலமா. அதான் சொல்றேன், கிரிமினல் குற்றவாளிங்க, கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க. அப்போ நான் என் சமூகத்துக்காக நான் பேசினது கிடையாது. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நீ சாதியா நிக்கிற, ஒடுக்கப்பட்ட மக்களின் நான் சாதியா நிக்கிறேன், எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க கட்சியில அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏன்டா அலையறீங்க? போங்கடா நீங்களும் உங்க சாரிகளும். அப்போ அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. அப்ப நான் சொன்னேன், மாபெரும் ஒரு போராளியினோட தம்பி கூட நின்னதான் நினைச்சேன், அந்த போராளி செத்து விட்டதாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இங்க இருக்க பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், என்ன மாதிரி திருடனை கையங்களமா பிடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தண்டிக்க முடியுமாயா? முடியாது. வேற என்ன முரண்பாடுகள் இருக்குது? இல்ல, நான் அதுல சில அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நம்ம திருத்தி பயணிச்சுக்கலாம். ஆனா அவங்க அறம் சார்ந்த பாதையில இருந்து வெகு தூரம் தள்ளி பயணிக்கிறாங்க அப்படின்னு. இவரு சொல்ற அளவுக்கெல்லாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்கய்யா. நான் திருடன் தான், ஏதோ என் சத்துக்கு 5-10 சின்னதா திருடி மாட்டிக்கிடுவேன். அதுக்காக என்னமோ என்ன கொல்ல கூட்டத்து பாஸ் மாதிரி நடத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்கய்யா. நான் மக்களை மகிழ் வைக்கிற கலைஞர், என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. ஏன்னா தேர்தல்ல நான் ஏற்கனவே பதிவு செஞ்ச கருத்தை தான் இங்கேயும் பதிவு செய்யறேன். தேர்தல்கள்ல வேட்பாளரை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கு கட்சியில. உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா, நான் கேட்க மாட்டேங்க. என்ன பண்ணுவாங்க இப்ப 2024 எலெக்ஷன்ல நான் நிக்கும் போது இத சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2019ல மன்சூர் அலிகான் நின்ன தொகுதியில பிஜேபி கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் வேணாம் அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். எரிமலையா குமரன் எல்லாம் துண்டக்கான துணிக்கான கோவணத்தை உருவிட்டு விட்டு எல்லாம் ஓடி போயிருந்தீங்க. சஹுல் ஹமீது ஐயாவை மயிலாடுதுறையில இருந்து தேனிக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓபிஎஸ் ஓட பையனை ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. என்னாச்சு? இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன்.
இது வந்து நான் சொல்லும் போது எல்லாருமே கோவப்பட்டாங்க, என் மேல அவதூறுகளை பரப்புனாங்க. நான் வந்து எலெக்ஷன் பீரியட்ல வந்து நான் கணக்கு காமிக்கல அப்படின்னு என் மேல தவறான குற்றச்சாட்டுகள் அவதூறுகளை சொன்னாங்க. நாங்க நேர்மையா இருந்ததுனால பல நாட்கள் வறுமையில இருந்திருக்கோம். அந்த வழிகள் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க இவங்க பணத்தை எடுக்க முடியும்? என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா செலவு நான் பண்ணேன். உங்க செலவு, உங்க காசு செலவு பண்ணது அவங்க கணக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் ரெவ்யூ மீட்டிங்ல நான் சொல்றேன் என்னடா புத்தலாட்டாது? ஏண்டா இந்த உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. இப்போ பாக்யராசன் சாதி வெறி பிடித்த பாக்யராசன், புரியுதுங்களா? அழுத்தி சொல்றீங்க. என்னங்க சாதி வெறி பிடிச்சவங்க அவன். ஐயோ ஐயோ தம்பி பெரிய இன்ஜினியர், நீதான் தாய் மாமனா? எனக்கு திவ்யா இளவரசன் விஷயத்துல நான் கட்சியை விட்டு வெளில வர்றதுக்கு காரணமே பாக்யராசன் தான். இப்போ நான் கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமும் பின்னாடி இருந்து இயக்குனது எல்லாமே பாக்யராசன் தான். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? சாதி வெறி பிடிச்ச பாக்யராசன் இளவஞ்சி மேல அவதூறு பரப்புறான், சரிங்களா? அப்போ இவன் கட்சி காசை இவன் களவாடுறான். அந்த உட்காந்துருக்கானே அவன் 1 நம்பர் ஃபேடு. அது மட்டும் இல்ல, அவன் ஃபேமஸ் களவாணி பையன். அவன் பேரு தான் அலாட்டு ஆறுமுகம். அப்படியே ஆமா, நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்துக்கும் ஒரே பில்ல காமிக்கிறது, அமெரிக்காவுக்கும் ஒரே பில்ல கொண்டு. திருட்டு பசங்க தலைமையில உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப சின்ன பிள்ளைதான இருக்கு. இதுக்கு மேல அடிச்சுறான். இவனுக்கு காரணம் வெளியே ஒரு கிளம்பி நிக்கிறான். இவரு சாதிய தான் கட்டுறாரு. என்ன ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையை பேசுற இளவஞ்சி வந்து சாதியவாதி, ஆனா அங்க தலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாதியா தான் கட்டுறாரு பாக்யராசன். சாதியால வந்ததுல மனுஷன், மனுஷனால வந்ததுதான் சாதி. ஆசைப்படலாம், ஆனா இன்னொருத்தருக்கு ஆசைப்படக்கூடாது. சிறப்பு. டாக்டர் கார்த்திகேயன் வந்து மறவர் சமூகத்தை சார்ந்தவர், சாட்டை வந்து அதே சமூகத்தை சார்ந்தவர், பாக்யராசன் அதே சமூகத்தை சார்ந்தவர், அங்க இருக்க வழக்கறிஞர் சுரேஷ் அதே சமூகத்தை சார்ந்தவர், வெண்ணிலா தாய்மானவன் அதே சமூகத்தை சார்ந்தவர். அப்போ நீங்க இவ்வளவு பேசிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறீங்க. ஆமா, ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. If you are bad, I am your dad. சாதிவாரி கணக்கெடுப்புன்னா சாதிபடி ரிசர்வேஷன் கொடுக்கறது தானே. தலைமையில் அப்படி என்ன சாதியில என்ன போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இப்போ சாதி வெறி பிடிச்ச பாக்யராசன் அவங்கள தூண்டி என் மேல அவதூறு பரப்புறாரு. அப்போ இவங்க வந்து அறம் சார்ந்த பாதையில இருந்து விலகுறாங்க, திரள் நிதி கலெக்ட் பண்றாங்க. ஆரம்பிச்சுட்டானே. அப்போ திரள் நிதியை வந்து அந்த தொகுதிக்கு கொடுக்கறது கிடையாது. அது மாதிரி வேட்பாளர்களை வச்சும் இவங்க சம்பாதிக்கிறாங்க. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. 2024 எலெக்ஷன்ல வேலூர்ல பிரகலாதா ராம், அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க ஒரு போராளி, அவங்கள கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, அவங்கள எடுத்துட்டு பாக்கியலட்சுமின்னு ஒரு டாக்டர் போடுறாங்க. பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். ஆனா பிரகலாதா ராம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியில யாரு ஜெயிக்கணுமோ அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, 10C வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 10Cக்கெல்லாம் அவர் ஒர்த் இல்லடி, 10L வேணா வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். நக்கல்யா அவனுக்கு. பாருங்க அந்த பொண்ணை வந்து இது மாதிரி எடுத்துட்டு 10L வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நயனார் நாகேந்திரன் கூட ஒரு 4 கோடி ரூபாய் டீல் வந்ததுன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியலங்க. அப்பானா அம்மாவோட புருஷன், அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா 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 அது எனக்கு தெரியல. இது
மன்சூர் அலிகான் விடயம் நமக்கு தெரியும். நிறைய போன்ல பார்த்தேன். மன்சூர் அலிகான் என்ன இழிச்ச வேணாம். மன்சூர் அலிகான் என்ன உங்களுக்கு அனாத பணமா தெரியறனாடா? டேய் சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.